நல்லா டீப் ஃப்ரை பண்ணாமல் சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஈசிஆர் பீச்சுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் வந்திருக்கேன். நான் மட்டும் தான் இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன். ட்ரை பண்ணலாம். கடல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அலையே இல்லை சுத்தமாக. மீன் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், அலை இல்லைன்னா. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பைட் ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது. அதனால் பெரிய மீன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுவோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்றைக்கி வந்து நம்மளுடைய முதல் காஸ்ட் பண்ண போகிறோம். பைட் ஃபிஷ்ஷோட ஆக்டிவிட்டி இருக்குது. அதில் மீன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணலாம். கைஸ், ஏதோ ஒரு மீன் அடிச்சு விட்டுச்சு கைஸ். ரெண்டாவது காஸ்ட். கைஸ், ஏதோ ஒரு மீன் மாட்டிக்கிட்டு வருது. மடவ மீன் நினைக்கிறேன். பவுலுக்கு ஆயிடுச்சு. மடவையா என்ன மீன் தெரியலையே. கோலான்னு நினைக்கிறேன். பவுலுக்கெல்லாம் இல்லை கைஸ், அது தூரம் தான் பிடிச்சிருக்கு. இது பாருங்க, நல்ல சைஸில் ஒரு கோலா மீன். செம்மையாக க்ளீனாக இருக்குது. கொஞ்ச நேரம் இது பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு இந்த மீன் தான் ஸ்ட்ரைக் பண்ணி விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நல்ல சைஸ். கைஸ், நம்ம பிடிச்ச ஒரு மீனை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மசாலா போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடுறோம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது மஞ்சத்தூள் போடலை, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்தது வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக. அடுத்தது கொஞ்சம் பெப்பர். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது. மசாலா போட்டு முடிச்சாச்சு. ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம்.
தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றுறோம். போதும் போதும். கொஞ்ச நேரம் கழித்து மீனை போடலாம். ஓகே. கைஸ், மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். ஓகே. ஒரு மீன் மாட்டினாலும் நல்ல டேஸ்ட்டான மீனாக நமக்கு மாட்டிச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்து செம்மையாக ஃப்ரை பண்ணியாச்சு. சூடாக இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. சிம்பிளாக ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். மசாலாலாம் ரொம்ப இதாக போடல. மிளகுத்தூள், உப்பு, அவ்வளோதான். மீன் நல்லா டீப் ஃப்ரை பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும். மீனோட முள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பச்சை கலராக இருக்குது பாருங்கள். இந்த கோலா மீன் வந்து எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.